ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னபூர்ணி சமையல். இன்றைக்கி இந்த அன்னபூர்ணி சமையலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான் தக்காளி பிரியாணி. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, அது எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேஸில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் குக்கரில் செய்ய போகிறதில்ல, இந்த பாத்திரத்தை தான் செய்ய போகிறேன். ஏன்னா நான் போகிறது 3/4 கிலோ அரிசி. சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு. இப்போ 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வணங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் இந்த ஸ்பைசஸ்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்க. இப்போ நான் அரைக்கிறதுக்கு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பட்டை, 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இங்கே வெங்காயமும் வணங்கிருச்சு. இப்போது நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்தோம்ல, அது நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இதை அரைச்சிட்டு வரும்போது பிரியாணி தக்காளி சாப்பாடு எனக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது வணங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். 5 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். இப்படி சின்ன சின்னதாக நல்லா நறுக்கி அறுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்து தக்காளி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மள மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த ஸ்பைசஸ்லாம் அரைக்கும் போது ஒரு 2 மிளகாய் சேர்த்துருக்கோம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இதோட எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அதான் கரெக்டான ஸ்டேஜ். இது கொதிக்க விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். கேஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அரிசிக்கு எவ்வளோ பொருட்கள் தேவையோ அந்த அளவு தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ புளிக்காத தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அரிசிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ மசாலோட வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ அரிசிக்கு நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி குக்கரில் வைக்கிறத விட இன்றைக்கி நான் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன், குண்டால் வைக்கிறேன் கட்டிக்கு. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு
இப்போ நான் புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும் இந்த புதினா. இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். நம்ம 10 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இது மூடியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் மூடி போட்டு மூடாதீங்க. நீங்கள் மூடி போட்டு மூடிங்கன்னா இது பொங்கி வந்துடும். ஸோ இது மூடி போட்டு மூடாமல் இப்படியே அது கொதிக்க விடுங்க. இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி வெந்து வரும். இப்போ இது முக்கால் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு இதை மூடிடலாம். இப்போ இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. நம்ம போட்ட அரிசிக்கும் வச்ச தண்ணிக்கும் கரெக்டாக இருக்குது. 3/4 கிலோ அரிசி, 1.5 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்மளோட தக்காளி பிரியாணி நல்லா அரிசி வெந்து வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடினா நம்மளோட தக்காளி பிரியாணி ரெடி ஆயிரும். மூடிக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கிளறி விட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உண்மையாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சாப்பாட்டு மேலே சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா இருக்கும், வாசனைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நெய் விட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு எப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய தக்காளி பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேரும் பண்ணிக்கோங்க. பை பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.